தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரியின் வாய்க்கட்ட அருகம்பில் தாந்திரிகத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த அருகம்பில் தாந்திரிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஒதுங்கி போனாலும் நம்மளை விட மாட்டாங்க. விடாத துரத்தின்னு வந்து நம்மளை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு எதிரி, கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய எதிரி. உதட்டில் சிரிப்பு இருக்கும், மனசளவில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கும். ஆனால் அவங்க உதட்டில் காட்ட மாட்டாங்க, உதட்டில் சிரிப்பை தான் காட்டுவாங்க. கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய எதிரி. நம்மளை கூடவே நல்லா பழகிட்டு இருப்பாங்க, எல்லாமே நல்லா பேசுவாங்க. நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு ஆபத்துனா ஓடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம காலை வாரி விட்டுருவாங்க. நம்மளுடைய சொத்து பத்துக்கெல்லாம் இழந்து நம்ம நடுத்தெருவில் நிற்கிறதுக்கு நிறைய எதிரிகள் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம சுற்றி இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாத இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான எதிரிக்கு அவன் வந்து ரெண்டாவது என் பேச்சுக்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த தாந்திரிகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் பணங்காசு சம்பாதிக்கிறது ஒரு விதத்தில் முக்கியம். ஆனால் அதே மாதிரி நல்ல நண்பர்களும் சம்பாதிக்கணும், எதிரிகளை சம்பாதிக்கவே கூடாது, சரிங்களா? அது ஒன்று கவனமாக பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த எதிரி தொல்லைன்றது ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே இருக்குது. எதிரிகள் இல்லாத இடமே கிடையாது. அதனால் நம்ம அவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க யார், இவங்க நல்லவனா கெட்டவனா அப்படின்றது தெரிஞ்சுக்கின்னு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ நம்ம அத்தனையும் செஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரின்னா கூட சமாளிச்சிடலாம். ஏன்னு கேட்டால், அவன் வந்து பண பலத்துலேயும் எல்லாத்துலேயும் வந்து பணம் பலம் படபலம் எல்லாமே வச்சுன்னு இருப்பான், எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருப்பான். அவங்ககிட்ட போய் நம்ம டைரெக்டாக மோதணுன்னா நம்ம ஒன்றும் இல்லாத போயிடுவோம். அப்போ மறைமுகமாக நம்ம செய்யணுன்னா இதுதான் வழி. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் தான் ஒரே வழி. அவனும் நம்ம அழிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு, நம்மளுடைய ஆபத்து வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? அந்த மாதிரி எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது சார், எங்களால் ரொம்ப முடியல, வாழ்வா சாவான்னு இருக்குது, தொல்லையிலேருந்து நான் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பொழுது போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாம். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரே செகண்டில் அவன் ரெண்டாவது நீங்கள் இதை செஞ்சு முடித்த அடுத்த செகண்டில் அவன் உங்களை பற்றின நினைப்பே அவனுக்கு வராது, ரெண்டாவது வராது. இது எப்படி செய்கிறதுனா, அருகம்பில்லை வச்சு தான் நம்ம செய்யணும். ஏன்னா அவ்வளோ சக்தி கொண்டது இந்த அருகம்பில், சரிங்களா? அவ்வளோ சக்தி கொண்டது இந்த அருகம்பில். இந்த அருகம்பில் வந்து ஈடு இன தாந்திரிகத்தில் அவ்வளோ சக்தி கொண்டது அந்த அருகம்பில், சரிங்களா? இந்த அருகம்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம கிராமப்புறங்கள்லேயும் நகர்ப்புறங்களில் எல்லா இடத்துலையும் அருகம்பில் இருக்கும். அருகம்பில் இல்லைன்ற இடமே இல்லை, அருகம்பில் இல்லாத இடமும் இல்லை, சரிங்களா? எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஈஸியாக கையாளக்கூடிய முறை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அருகம்பில்லை முதல்ல தண்ணி தெளித்து, மஞ்சள் தண்ணி, பன்னீர், கோமியம் இது மூணும் தெளித்து அந்த அருகம்பில் இருக்கிற இடத்த கைப்படாத, சரிங்களா? கைனா விரல் நகம் படக்கூடாது, ஒரு கத்தியும் படக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதாக ஒரு எட்டி குச்சியோ இல்லை ஏதாச்சும் ஒரு குச்சியை வந்து மாமர குச்சியோ ஏதாச்சும் ஒரு குச்சி உடச்சிங்கன்னா அதை பக்குவமாக அதை முடிஞ்ச அளவுக்கு வேறு அறாத அளவுக்கு நீங்கள் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. அப்படி இல்லைன்னா அறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருந்தாலும் அறாத அளவுக்கு, ஆணி வேறு அறாத அளவுக்கு எடுத்தால் இன்னும் நல்லது, சரிங்களா? அது பார்த்துங்க. அப்படி வேறு எடுக்க முடியல, பாதிலே கட் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் சந்தோஷம், ஒன்றும் பயம் கிடையாது, தைரியமாக எடுங்க. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கோமியம், மஞ்சள் தண்ணி, பன்னீர் இது மூணும் அது மேலே தெளிச்சிருங்க. தெளிச்சுட்டு
அந்த விபூதி கொஞ்சம் எடுத்து அந்த எல்லா பக்கமும் விநாயகர் மந்திரங்கள், சரிங்களா? விநாயகர் மந்திரங்கள் சொல்லி ஒரு 3 வாட்டி அது மேலே போடுங்க. சாப நிவர்த்தி மந்திரங்களை சொல்லி போடுங்க. ஏதாச்சும் ஒன்று விநாயகர் மந்திரத்தில் உங்களுக்கு பிடிச்சது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அது மேலே போடுங்க. நீங்கள் எந்த வேலைக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு சின்ன ஒரு படையல், ஒரு சும்மா ஒரே ஒரு வெத்தலை பாக்கு பழம், ஒரே ஒரு கொய்யா பழம், இல்லை எதனா ஒரு லட்டு வச்சுட்டு தூபாராதனை காமிச்சிட்டு ஊதுவத்திலே கற்பூரம் ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு எதுக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த விஷயத்த 3 தடவை சொல்லி மறுபடியும் விபூதி அது மேலே போடுங்க. போட்டுட்டு அது ஆணி வராமல் நோண்டி எடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது க்ளீனாக எடுக்கணும். இது என்றைக்கு எடுக்கணும்னா அமாவாசை அன்றைக்கி தான் எடுக்கணும். அமாவாசை அன்றைக்கி அதிகாலையில் எடுக்கணும். நீங்கள் அதுக்கு அமாவாசைக்கு முன்னாலே போயிட்டு நீங்கள் அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. அமாவாசை அன்றைக்கி தான் எடுக்கணும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 தான் எடுக்கணும். சரிங்களா? அது பார்த்துங்க. அது எடுத்து தூபாரெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அந்த விஷயத்த நீங்கள் சொல்லி 3 வாட்டி விபூதி போட்டு எதுக்காக எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்த சொல்லி 3 வாட்டி விபூதி போட்டு அது எடுக்கும்போது அவங்களுக்கு அப்பயே அந்த சிம்டம்ஸ் காட்டும். சரிங்களா? அவங்களுடைய பேர் சொல்லி இதுக்காக தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம்ல, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிம்டம்ஸ் காட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க அதுக்கே வந்து ஒரு மாதிரி உடம்பு என்னமோ பண்ணுதே, என்ன ஆகுது தெரியலையே, ஏதோ ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு உடம்புல ஏதோ பண்ணுது, ஆனால் என்னமோ நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை தொட்டு அந்த விஷயத்த சொல்லி, ஏன்னா அதுக்கு தயாராகிடும் அந்த அருகம்பில். நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த விஷயத்துக்கு அது தயாராகும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இயந்திரம் இருக்குதுல்ல, எந்திரம் மாதிரி வந்து நம்ம அதை ஒரு எந்திர தகடு ஷீட்டு, அதாவது எந்திரம் எழுதுறோம்ல நம்ம ஷீட்டு, அந்த ஷீட்டை எடுத்துங்க. அந்த ஷீட்டை எடுத்து உங்களுக்கு வந்து எதிரி என்னென்ன ஆகணும், எதிரி எப்படி எப்படி நீங்கள் பழி வாங்கணும், எப்படி எப்படி அவனுக்கு பாதிப்புகள் வரணும் அப்படின்றத அவன் பேர் அவங்க அம்மா பேர் சேர்த்து போட்டு ஃபுல்லாக அந்த எந்திரத்தில் எழுதிருங்க. சரிங்களா? அவனுடைய சொத்து முடங்கணுமா இல்லை அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எந்திரத்தில் நீங்கள் போட்டுடுங்க, எழுதுங்க. ஃபுல்லாக அவனுக்கு என்ன நடக்கணும், அந்த எதிரிக்கு வாய் பேசக்கூடாதா, அவன் 2வது உங்கள் பேச்சுக்கு வரக்கூடாதா, அதை வந்து அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. உங்கள் மனசில் நினைக்கிறத ஃபுல்லாக எழுதுங்க. எதிரிகள் வந்து 10 பேருக்கு மேலே இருந்தாலும் சரி அவங்களுடைய பேர்கள் எல்லாமே வந்து அந்த எந்திரத்தில் எழுதுங்க. எழுதிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எந்திரத்தை நல்லா சுருட்டுங்க. சரிங்களா? எந்திரத்தை சுருட்டணும். அது எப்படி சுருட்டணும்னா, இந்த எந்திரத்தை நீங்கள் சுருட்டுறீங்கல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்பில்லை ஒரு கத்தியாக பிடுங்குறீங்கன்னு வச்சுங்க, அதை பாதி வந்து எடுத்து பாதி பாதியாக தனித்தனியாக பிரித்து எதிரும் புதிருமாக நம்ம வைக்கணும். சரிங்களா? எதிரும் புதிருமாக வச்சு நம்ம அதை மஞ்சள் நூலால் கட்டணும். நல்லா கவனிச்சிங்க, மஞ்சள் நூலால் வந்து கட்டணும். அந்த அருகம்பில்லை பாதி எடுத்து பாதி பாதியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க. ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்கன்னா அதில் தனித்தனியாக எடுத்து எதிரும் புதிருமாக ஆப்போசிட்டாக வைக்கணும். சரிங்களா? ஆப்போசிட்டாக வச்சு அதை வந்து மஞ்சள் நூலால் சுற்றி அந்த நூலை அறக்கூடாது, அந்த நூலை கட் பண்ணக்கூடாது, அந்த அப்படியே சுற்றி அந்த எந்திரத்தை உள்ளே வச்சு அந்த நூலோடு அப்படியே சுற்றணும். சுற்றிட்டு அந்த ஜாயிண்ட்டோடு அப்படியே இருக்குதுல்ல நூல், அந்த நூலை அப்படியே மேலே வந்து அந்த எந்திரத்து மேலே 108 சுற்று சுற்றுறீங்க. சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றிட்டு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டணும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை என்னென்ன வேண்டணுமோ அத்தனையும் வேண்டிக்கிட்டு ஒன்று சுடுகாட்டுக்கு போங்க, இல்லை 3 வழி கூடுற இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, மஞ்சள், குங்குமம், கற்பூரம், கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ. சரிங்களா? மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா சிகப்பு கலர் பூ கூட பயன்படுத்துங்க. ஏன்னா இது நம்ம கெட்ட வேலை, சிகப்பு கலரே பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அதை அடிச்சுங்க. என்ன பண்ணுங்கள், 3 வழி கூடுற இடத்துல, மக்கள் நடமாடுற இடத்துல, அதாவது அந்த எதிரி வந்து வரக்கூடிய இடத்துல ஒன்றும் புதைக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடுகாட்டில் அவன் பேரை சொல்லி புதைக்கலாம்.
சரிங்களா? ஏன் சுடுகாட்டில் செய்யணும்னு சொல்கிறேன்னா, சுடுகாட்டில் செஞ்சால் 100 மடங்கு வீரியம் சக்தி அதிகம். நடு ரோட்டில் செய்யும்போது அவன் தாண்டுனா அவனுக்கு வந்து நிச்சயம் அடிபடும். 2வது உங்கள் வாயே திறக்க மாட்டான். உங்களை பற்றி அவன் பேசவே மாட்டான். எந்த சூழ்நிலையுமே அவன் உங்களை பற்றி ஒரு பொழுதும் பேச மாட்டான். அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தியாக வேலை செய்யும். அவன் தாண்டுனா போதும். அவன் எவ்வளோ பெரிய சண்டைக்காரனாக இருந்தாலும் சரி, பொட்டி பாம்பாக அடங்கி கிடப்பான். உங்களை பார்த்தவொடனே போன மாதிரி பதுங்குவான். உங்கள் எதிர்க்க அப்புறம் நீங்களே கேட்பீங்க, என்னப்பா உன்னை பார்க்கவே முடியல, உன்னை வந்து பார்க்கவே முடியலையேப்பா, எங்கேனா ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டுருக்கியா, இல்லை இப்போ தான் வந்தியா, எங்கே வெளியூருக்கு எங்கன்னா வேலைக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க. அவன் 2வது உங்கள் எதிர்க்கே வரமாட்டான். அந்த முக்கூட்டு வழியில் புதைச்சிங்கன்னா அவன் அதை தாண்டிட்டா போதும். இல்லை அவன் நடமாடுற இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்க வீட்டு வாசல்லே புதைப்பேன், இல்லை அவங்க வீட்டு இடத்துல புதைப்பேன்னா இன்னும் போதைங்க. அதனுடைய வீரியம் இன்னும் சக்தி அதிகம். அவனுக்கு தொடர்ந்து ஏன் நம்ம அருகம்பில்லை எதிரும் புதிரும் நம்ம வைக்கிறோன்னா, அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எதிரிக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அவன் எந்த வேலை தொட்டாலும் அது எதிர் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அவன் நல்லது நினச்சின்னு போவான், அங்கே கெட்டது தான் நடக்கும். அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. அப்போ அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவன் இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ண நினைப்பானா? அதுதான் பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து ரொம்ப அருமையான தாந்திரிகம். பழையங்காலத்து முறைகள் இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒரு எதிரிய தொல்லையிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை குட்டிங்களோட நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நான் இவ்வளோ உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நான் அந்த வீடியோவை பதிவிடுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய வந்து விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அப்படியே சாதாரணமாக ஒரே பக்கம் வச்சு சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா இதனுடைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. இதை வந்து எதிரும் புதிரும் வச்சு செஞ்சால் தான் இன்னும் அதனுடைய வீரம் அதிகமாக இருக்கும். இந்த அருகம்பில்லை வச்சு இன்னும் பல வேலைகள் செய்யலாம். சரிங்களா? பார்ப்போம். இதை வியூஸ் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்த வீடியோவில் வந்து அருகம்பில்லை வச்சு இன்னும் நிறைய வேலை செய்யலாம் இதை. சரிங்களா? ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு கூட, மாதமாகிறவங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கும் அந்த தாந்திரிகத்துலேயும் இந்த அருகம்பில் இருக்குது. நிறைய பேர் செயலை முடக்கிறதுக்கும், நிறைய எதிரிகள் செயலை முடக்கிறதுக்கும் இந்த தாந்திரிகம் உதவும். மாரண பிரயோகத்துக்கும் நிறைய யூஸ் ஆகும் அது. சரிங்களா? அதனால் நிறைய இந்த அருகம்பில்லை வச்சு நம்ம நிறைய விளையாடலாம். அதனால் அடுத்தடுத்த இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடுவோம். சரிங்களா? அதனால் இனி உங்களுக்கு எதிரிய தொல்லை இருக்காது, நிம்மதியாக வாழலாம். சரிங்களா? பயமில்லாத இருங்க, கடவுள் நிச்சயம் துணை இருப்பார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து தவறான எண்ணத்தில் யாருக்கும் தவறாக செஞ்சிடாதீங்க. இதை தவறாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அதாவது நல்லவங்க பாட்டுன்னு எல்லா டைம்லையும் ஒதுங்கி போவாங்க. நீங்கள் அவன் மேலே பொறாமை பண்ணிக்கின்னு பொச்சரிப்பு பொறாமையில் நீங்கள் எதனா செய்ய போய் அது உங்களுக்கே ஆப்போசிட்டாக திரும்பிடும். நல்லவங்களுக்கு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நம்ம வாழவே முடியாது. நான் அதையும் சொல்லிடுறேன். நல்லவங்களுக்கு போய் நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா, நல்லவனுக்கு செஞ்சு இதை பிரயோகம் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் தவறான எண்ணத்தில் இதை செய்யாதீங்க. நல்லதுக்காக செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.